தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் கனமழை பெய்தது. உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு மலையடிவாரத்தில் உள்ள கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. அவிநாசி, தாராபுரம், உடுமலை, பல்லடம், காமராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டிய மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான வானிலை நிலவியது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தொட்டபெட்டா, தும்மநட்டி, கப்பச்சி, அகலார் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. மழையால் குந்தசப்பை பகுதியில் சாலையோரத்தில் இருந்த 50 அடி நீள தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை சேரிங்கிராஸ் தாவரவியல் பூங்கா, மத்திய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போன்ற பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கிருஷ்ணாபுரம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மதுரை, தேனி, சிவகங்கை, பரமக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.